அனைத்து அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்களா தருமபுரி தலைமை மருத்துவமனையிலேருந்து வேகன்சி வந்துருக்குது. இந்த வேகன்சி வந்து பார்த்திங்களா அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும், ஏஜ் லிமிட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இது போன்ற பயனுள்ள ஜாப்ஸ் எல்லாமே நிறையா வந்துகிட்டு இருக்குது நண்பா. ஆனால் நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிடுறீங்க. மிஸ் பண்ணக்கூடாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நண்பா. சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்களா மட்டும்தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நண்பா. அப்போ தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜாப்ஸ் எல்லாமே பார்க்க முடியும் நண்பா. இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கலாம். இதில் 28/2/2025 5 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஜாப் அப்ளை பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு ஒரு வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா ஓடி அசிஸ்டன்ட் சொல்லி ஒரே ஒரு வேகன்சி வந்துருக்குது. இதில் 12th படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 12th + 3 மந்த் வந்து பார்த்திங்கன்னா ஓடி டெக்னீஷியன் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8400 சொல்லியிருக்காங்க மந்த்லி. அதே மாதிரி பார்த்திங்களா யங் இயரிங்னு சொல்லி இம்பேர் சில்ட்ரன் சொல்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டிகேப் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யங் இயரிங் வந்து பார்த்திங்கன்னா காது கேட்காதீங்க இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அதுக்கான ட்ரைனிங் கொடுக்குறது மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க டிஸ்ட்ரிக்ட் லெவலில். இதுக்கு சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15000 மந்த்துன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு சேலரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8500 சம்பளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு குவாலிஃபிகேஷன் நீங்கள் 8th படிச்சிருந்தாவே இந்த ஜாப் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா குவாலிட்டி மேனேஜர் இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம்பளம்னு பார்த்திங்கன்னா 60000 ஹை லெவலில் கொடுக்குறாங்க. அதனால் இதில் ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எம்பிபிஎஸ் படிச்சிருக்கலாம், அப்படி இல்லைனா டென்டல் படிச்சிருக்கலாம், ஆயுஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வித் மாஸ்டர் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன், ஹெல்த் மேனேஜ்மெண்ட், பப்ளிக் ஹெல்த் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நர்சிங், சோசியல் சயின்ஸு, லைஃப் சயின்ஸு கிராஜுவேட்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படித்தவங்க சொல்லியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ், ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. அதோட அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபீமேல் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க, மேல் கிடையாது. ஃபீமேலுக்கு மட்டும் உங்களுக்கு 6 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 18000 சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் டிப்ளமா, பிஎஸ்சி, டிப்ளமா வந்து பார்த்திங்கன்னா ஜிஎன்எம் அப்படி இல்லைனா பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருந்தால் இந்த ஜாப் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் அப்ரூவல் பண்ணால் நீங்கள் ப்ரைவேட் காலேஜில் படிச்சிருக்கலாம், அப்படி இல்லை கவர்மெண்ட் காலேஜில் படிச்சிருக்கலாம். படிச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் நர்சிங் கவுன்சிலில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா RMNCH கவுன்சிலர்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் ஒரே ஒரு வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மாஸ்டர் பேச்சுலர் டிகிரி படிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்கலாம், அப்படி இல்லைனா பேச்சுலர் டிகிரி படிச்சிருந்தா நீங்கள் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. அது எதில் வந்து பார்த்திங்கன்னா சோசியல் ஒர்க்கில் படிச்சிருக்கணும், அப்படி இல்லை பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், பிசியாலஜியில் படிச்சிருக்கலாம், அப்படி இல்லைனா சோசியாலஜி, ஹோம் சயின்ஸு இந்த மாதிரி படிச்சிருந்தீங்களா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 18000 உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டேட்டா மேனேஜ்மெண்ட் இதுக்கு சிஸ்டம் அனாலிட்டிக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேகன்சி. இதில் மாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிஎஸ்சி நர்சிங், அதர் ஆசியா ரெகக்னைஸ்ட் டிகிரி படிச்சிருக்கலாம், அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் வந்து படிச்சிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எம்பிஏ படிச்சிருக்கலாம். எம்பிஏ 2 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா படிச்சுட்டு அதேமாதிரி 2 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ஹெல்த் ப்ரோக்ராமு இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 13750 மந்த்லி சேலரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் தேட்டரில் உங்களுக்கு டெக்னீஷியன் வேலை 2 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஆப்ரேஷன் தேட்டரில் டெக்னீஷியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோர்ஸ் இருக்குது. அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படிச்சிருந்தா இந்த ஜாப் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. வேறு கண்டிஷன்ஸ் கொடுக்கல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கு 15000 சம்பளம் சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த ஜாப் வந்து பார்த்திங்களா ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு போஸ்ட் மூலிமா தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் செக்ரட்டரி, டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸர் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸ், கலெக்டரேட் வந்து பார்த்திங்கன்னா கேம்பஸில் உங்களுக்கு நியர்பை தருமபுரி மாவட்டத்தில் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேம் ஆஃப் த போஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அது கவருக்கு மேலே அப்ளை பண்ண எழுதிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கீழே இருக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது எல்லாமே நீங்கள் ஜெராக்ஸ் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துக்கு நீங்கள் என்ன சர்டிஃபிகேட் வைக்கணும்னா நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் வைக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் மார்க் ஷீட் வைக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் SSLG மார்க் ஷீட் வைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நீங்கள் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கு நீங்கள் 10th 12th மார்க் ஷீட் வைக்கலாம். அப்படி டிகிரி படிச்சிருந்தா நீங்கள் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட், கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் இது வைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நீங்கள் அட்ரஸ் ப்ரூஃபுக்காக நீங்கள் ஓட் ஐடி, ஆதார் ஐடி, ரேஷன் கார்டு 3ல் ஏதோ ஒன்று வைக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சாதிச்சான்றதை கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியன் கவுன்சிலில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பீங்க, அந்த சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எனி அதர் ஸ்பெஷல் ரெக்கார்டு ஏதாவது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சுன்னா நீங்கள் அடிஷ்னல் ஏதாவது கோர்ஸ் படிச்சிருந்தா அதை வைக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கு ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 40 இயர்ஸுக்கு உள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 40 இயர்ஸுக்கு மேலே போனால் நாட் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. இது 1/1/2025 படியும் பார்த்திங்கன்னா 40 இயர்ஸுக்கு உள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ரிசீவ் ஆஃப்டர் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் இந்த டேட்டு 28/2/2025 நீங்கள் அவங்களுக்கு போய் சேர்கிற மாதிரி பார்க்கணும். நீங்கள் 28/2/2025 அன்னைக்கு அப்ளை பண்ணிங்களா கூட வேஸ்ட்டு தான். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா 28/2/2025 நீங்கள் அப்ளை பண்ணிங்களா 29 கிடையாது, 1/3/2025 தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போய் சேரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் அதிகமாக போயிடுது. அதனால் இந்த ஜாப்புக்கு நீங்கள் நாட் எலிஜிபிள். அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 3 நாளைக்கு முன்னாடியே அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் கைக்கு போய் சேர்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் நண்பா. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்காக கொடுக்குறேன். அதே மாதிரி இது மாதிரி பயனுள்ள தகவல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜாப்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, பார்த்துட்டு இருக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் நண்பா. இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு பயனுள்ளனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா லைக் பண்ணுங்கள் நண்பா. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.